விசில் யாராவது அடிச்சா கையால வச்சு அடிச்சா கூட மத்த கட்சியில விசில் அடிக்காதுக்கு தான் சொல்லுவாங்க. கட்டமைப்பு இல்லைன்னு உங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு எனக்கே தெரியல. தினந்தோறும் அறிக்கை கொடுக்கறது, தினந்தோறும் அது சொல்றேன் இன்னும் சொல்றேன்றதெல்லாம் தலைவர்கிட்ட அந்த வேலையெல்லாம் இல்லைங்க. இனிமேல் பற்றி எந்த ஒரு போனாலும் விசில் யாராவது அடிச்சா கையால வச்சு அடிச்சா கூட மத்த கட்சியில விசில் அடிக்காதுக்கு தான் சொல்லுவாங்க. ஆனா அதை தடுக்கவே முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டுல விசிலுடைய சின்னம் வெற்றி சின்னமாக இருக்கு. அதனால நீங்க எதை பற்றியும் இங்க இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க, தாய்மார்கள் வந்திருக்கிறாங்க. இளைஞர்கள்னா நீங்க கவலையே படாதீங்க. இன்னும் 3 மாசத்துல நீங்க அரசாங்க வேலையை நிறுவீர்கள். மற்றவங்க மாதிரிலாம் தினந்தோறும் அறிக்கை கொடுக்கறது, தினந்தோறும் அது சொல்றேன் இன்னும் சொல்றேன்றதெல்லாம் தலைவர்கிட்ட அந்த வேலையெல்லாம் இல்லைங்க. எது செய்ய முடியுமோ அதை ஒரு தடவைக்கு 2 தடவை விசாரித்துதான் எதையும் செய்யக்கூடிய ஒரு தலைவர் நம் தலைவர். தினந்தோறும் நாம் வார்த்தை காட்டணும், தினந்தோறும் நான் லைவ்ல இருக்கணும், தினந்தோறும் நான் தான் இன்னைக்கு என்னை சுத்திதான் அரசியல் இருக்கணும்ன்றதெல்லாம் அதெல்லாம் மற்றவங்களுக்குங்க. ஒரே ஒரு தடவை ஒரு 10 நிமிஷம் பேசினா அது 10 மாசத்துக்கு அந்த பேச்சு தான் இருக்கணும். அது தலைவர் தரப்பு.